ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்ஸ் செய்கிறதுக்கு மட்டன் எடுத்துக்கலாம். ஸோ இது சாப்ஸுக்காகன்னு கடையில் கேட்டாலே அவங்க அதுக்கான பீஸாக அவங்க செப்பரேட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சாப்ஸ்க்காக சொல்லி கேட்டு வாங்குங்க. ஸோ தட் அதில் கொஞ்சம் எலும்பு இருக்கிற மாதிரி சேர்த்து அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மட்டன் பீஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி இந்த உலக்கோ இல்லை கத்தி இல்லை வேற ஏதாவது இருந்தா கூட இதை வச்சு நல்லா இப்படி நல்லா இடிக்கணும். இது மேலே நல்லா ஹேமரிங் மாதிரி பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம நல்லா தட்டுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்க, ஃபுல்லாக நல்லா ஃப்ளாட் ஆகிடும். நம்ம கிட்ட இருந்த மட்டன் முடிஞ்ச அளவுக்கு அந்த எலும்பு மேலேயும் கொஞ்சம் 4-5 தட்டு தட்டிட்டிங்கன்னா ஸோ இது நல்லா இப்படி ஃப்ளாட்டாக கொஞ்சம் நமக்கு வேக வைக்கும் போது சாஃப்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பட்டை, கல்பாசி இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வச்சுட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் இஞ்சி, 4 வெள்ளை பூண்டு சும்மா நசுக்கு வச்சுட்டு ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன தக்காளி. சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்காக. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொரிச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு நம்ம இது பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதோட நம்ம தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அவ்வளோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் கிடையாது, நம்ம நார்மலாக சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவாங்க அந்த பொடி தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மிளகாப்பொடி வாசம் போகணும் இல்லையா அதுக்காக. அப்புறம் இதோட நம்மளோட மட்டனை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்படி நல்லா கொதிச்சு வந்துட்டோம். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், விசில் கணக்கு கிடையாது. 10 மினிட்ஸ் மட்டும் டைம் பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு குக் ஆயிடும். இப்போ குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால லைட்டாக நம்ம வத்த விட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ட்ரை சுக்கா மாதிரி ஆகணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா நம்ம இந்த சாப்ஸ் அந்த கிரேவி பண்ணோம் இல்லையா, அதை முட்டையில டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நான் ஒரு முட்டை எடுத்து பீட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஸோ இதில் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பீஸாக எடுத்து இப்படி நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக ஒரு பீஸாக எடுத்து பண்ணுங்க. போட்டு இப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். ஸோ நம்மளோட சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துட்டு இங்கே டெக்கரேஷனுக்காக நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கான டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் நான் போடுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.